सीतापदे राम 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 राम। श्री रामनाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मतल्प्यां रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णपस्ताय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनी नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दशधरणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் ஜென்மாத்தியஸ்ய என்ற ஸ்லோகம் விரிவாக பார்த்தோம். ரெண்டாவது தர்ம புரோஜித கைதவ அதையும் விரிவாக பார்த்தோம். அடுத்தது மூணாவது ஸ்லோகம் நிகம கல்பதரோ பலிதம்பரம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா பூவி பாவுகாக. பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதானுடைய வியாக்கியானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு ஆச்சாரியர் மூலமாக இந்த வியாக்கியானம் படிக்கும்போது இதையும் நம்ம கொஞ்சம் ஓரலாக பார்த்துருப்போம், இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதில் எப்படியாப்பட்ட பாகவதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அது விரிவாக்கமாக அழகாக சொல்லக்கூடிய ஆச்சாரங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரும் பாக்கியம். நிகமன்னா வேத இலக்கியங்கள். கற்பதரோ அப்படின்னா கற்பகுருஷன் அர்த்தம். கலிதம் அப்படின்னா பூரணமாக கனிந்துள்ள, நல்லா கனிஞ்சு போயிருக்கிற பழம். அதான் கலிதம் அப்படின்னா பூர்ணமாக கனிந்துள்ள. பழம்னா பழம். சுக அப்படின்னா ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி. முகாத்து அவருடைய முகாத்துனா அவருடைய உதடுகளிலிருந்து. அமிர்த அப்படின்னா அமிர்தம். திரவன்னா விழுங்குவதற்கு சுலபமான இலகிய தன்மையும் மென்மையும் கொண்ட அப்படிப்பட்ட ரசமயமானது. அதுதான் திரவம் என்று சொல்லக்கூடியது. சம்யுதம் அதாவது எல்லா விஷயத்திலும் பூரணமான. பிபத அதை சுவைப்பவர். பாகவதம் பகவானுடனான நித்திய உறவை பற்றிய பகவானுடனான நம்முடைய நித்திய உறவை பற்றிய விஞ்ஞானத்தை விவரிக்கும் நூல். அதான் பாகவதமாக. பகவானுக்கு நமக்கும் எத்தனையோ ஜென்மங்களாக பகவான் விட்டு நாம் பிரிஞ்சு வந்துட்டோமா, அதை மீண்டும் இணைப்பதற்கு தான் பாகவதம் வந்திருக்கு. அதான் பகவானை பற்றி பேசக்கூடியது. பகவானுடனான நித்திய உறவை பற்றிய விஞ்ஞானத்தை விவரிக்கும் நூல் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரசம் அப்படின்னா சாறு, சுவைத்து அனுபவிக்கக்கூடிய ரசம் அப்படின்றார். மாம்பழ சாறு சொல்லலையே அது மாதிரி. ஆலயம் அப்படின்னா முக்தி அடையும் வரை இந்த பாகவதத்தை படிச்சுட்டே இருக்கலாம். முக்தி அடைந்த பின்பும் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய சுகாச்சாரியரும் பாகவதத்தை உபன்யாசம் பண்ணுற பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கார் இல்லையா, பாகவதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார் இல்லையா. அதனால் ஆலயம் அப்படின்னா முக்தி அடையும் வரை அல்லது முக்தி பெற்ற நிலையிலும் இந்த பாகவதத்தை முகுஹு எப்போதும் அடிக்கடி திருப்பி படிச்சுட்டே இருக்கலாம். அஹோ ஓ ரசிகான ரசானுபவங்களில் பூரண அறிவுடையோர். இந்த பாகவத ரசத்தில்
பிரேம ரசத்தில் முழுகத்தில் ஆசை உடையவர்கள் பக்தர்கள். அப்புறமா புவி அப்படின்னா இந்த பூமி மீது, பாவுகா அதை பாவகர்கள் யாருன்னா திறமையும் சிந்தனையும் கொண்ட இந்த பகவத் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலிகள் தான் அந்த பாவகர்கள். அந்த கிருஷ்ணானுபவத்தை உண்மையான தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தவங்க, அந்த ஆத்ம நிலையில் வந்தவங்க, அவர்களால் மட்டும்தான் அந்த பாகவதத்தை அனுபவிக்க முடியும். அப்படியேப்பட்ட அப்புறம் மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். இப்போ வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம், அது மொழிபெயர்ப்பு. பாவகான திறமையும் சிந்தனையும் கொண்ட பாவகர்கள். திறமையும் மொழிபெயர்ப்பு, திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே, நீங்கள் உண்மையிலே புத்திசாலியாக இருந்தால் பாகவதத்தை பருகுவீர்கள். உண்மையிலே திறமை பெற்றவர்களாக இருந்தால், நல்ல சிந்தனை மிக்கவர்களாக இருந்தால் பாகவதத்தை பருகுவார்கள். கற்பவருஷமாகிய வேத இலக்கியங்களின் கனிந்த பழமாகிய கற்பவருஷத்துக்கு அடியில் எது கேட்டாலும் கொடுக்கும். அவள் வேதங்களில் நமக்கு இகலோக சௌக்கியம், பரலோக சௌக்கியம், மோட்சம் வரைக்கும் எல்லாமே வேதத்தில் இருக்குது. தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 புருஷார்த்தங்களும் கொடுத்துக்கூடக்கூடியது. அப்படிப்பட்ட கற்பவருஷமாக சொல்லக்கூடியது வேதம். நமக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸ் வருது பற்றியா? இங்கே இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ படிக்கணும்னு நினைக்கும் போது பாருங்கள் எப்படி டிஸ்டர்பன்ஸ் வருது. பாகவதத்துக்கு இவ்வளோ தடங்கள் வருது. உபத்ருதாக களி எப்படி கெடுக்கிறாங்க பற்றியா? இந்த பக்கத்தில் சத்தத்தில் நம்ம எப்படி படிக்கிறது? சரி, இந்த கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவியுங்கள். கற்பவருஷமாகிய வேத இலக்கியங்களின் கனிந்த பழம், வேதங்கள் உள்ள பழுத்த பழம் இந்த பாகவத், வேதமாக விருட்சத்தில் பழுத்த பழம் இந்த பாகவதத்தை அனுபவியுங்கள். இது அமிர்தம் போன்ற அதன் ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட, அதாவது ஜீவன் முக்தராகிய சுகாச்சாரியர், சனகாதி முனிவர்கள் உட்பட, நாரதர் உட்பட எல்லாருக்குமே பேரானந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இங்கே சொல்கிறார், அமிர்தம் போன்ற அதன் ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவராலும் ஏற்கனவே அனுபவிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி உதடுகளிலிருந்து, இதுக்கு முன்னாடியே சுகருக்கு முன்னாடியே சனகாதி முனிவர்கள் எல்லாமே, அதுக்கு முன்னாடியே சிவபெருமானே இந்த பாகவதத்தை சுவைச்சிருக்கார், பார்வதிக்கு சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட பாகவதம் இது. ஆனால் ஸ்ரீ சுகதேவ எவ்வளோ பேர் அனுபவிச்சிருந்தாலும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளிலிருந்து அது வெளிவந்திருப்பதால் இந்த வியாசாச்சாரியார் எழுதுந்தான் அந்த பாகவதம், அவரும் அனுபவிச்சிருக்கார். இருந்தால் கூட அது சுகர் இடத்துல வந்த பிறகு தான் அந்த பாகவதம் ரொம்ப மெருகேற்றப்பட்டதாக ஆனது. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி உதடுகளிலிருந்து அது வெளிவந்திருப்பதால் இந்த பழம் அதைவிட அதிக சுவையுடையதாக ஆகியிருக்கிறது. முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் மூலமாக ஆதிசேஷன் வாக்காளர் சனகாதி முனிவர்கள் கேட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். மைத்திரர் வாக்கில் எதிர கேட்டாலாம் இருக்கட்டும். ஆனால் சுகாச்சாரர்கள் வந்த பிறகு தான் இது ரொம்ப தித்திப்புடையதாகி போச்சான். பாகவதம் ரொம்ப சுவையாக கொடுத்தாராம். சுகாச்சாரம் அனுபவத்தோடு கொடுத்துருக்காரு, நம்மளாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக அப்படி ரசமாக கொடுத்துருக்காரு இந்த பாகவதத்தை. அதனால் ரொம்ப தித்திப்பு மேலே அதிகமான தித்திப்பு இது. எப்போவுமே கிளி கொத்தின பழம் ரொம்ப சுவையுடையதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதான் சாதாரண பழமே தித்திப்பு, அது இன்னும் கிளி கொத்தினா இன்னும் டேஸ்ட் அதிகம். அதனால் ஒரு மகான்களால், ஒரு பெரிய பிரம்மனிஷ்டர்களால் தன் அனுபவமாக ஆத்ம அனுபவமாக தபஸ்லேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சாநித்தியம் அதிகமாக இருக்கும். மகான்கள் வாக்குலேருந்து கேட்கும்போது அது சாதாரணமான புராணம் நம்மளே படிக்கிறத காட்டிலும் ஒரு மகான்கள் வாக்கில் கேட்கும்போது அதுக்கு சாநித்தியம் அதிகமாக இருக்கும். அப்படி அதுவும் சுகாச்சாரர் அப்படி சுகாச்சாரர் வாக்குலேருந்து கேட்கும்போது இன்னும் சுவையாயிடுச்சான், ரொம்ப அதிகமாகிடுச்சான். அப்படி சொல்கிறார். பொருளுரை படிக்கலாம். முந்தைய 2 ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதம்
அந்த 2 ஸ்லோகம் என்னது? ஜென்மாத்தியஸ்ய, அப்புறமா தர்ம புரோஜித, இந்த 2 ஸ்லோகம். முந்தைய 2 ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதம் அதன் உன்னதமான விசேஷத்தன்மையினால் மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் விட மிஞ்சிவிட்ட, ஏன்னா கிம்பா பரீஸ்வரான்னு சொல்கிறார் இல்லையா, வேறு சாஸ்திரங்களாம் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு வியாசர் சவால் வர்றார் இல்லையா. ஏன்? இதுதான் உடனே ஹிருதயத்தில் பகவானை காண்பிச்சு கொடுக்கக்கூடியது. அத்தியாத்ம தீபம் இந்த பாகவதம். சத்திய ஹிருத்திய விருத்தியது. அதனால் மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் மிஞ்சிவிட்ட பரிசுத்தமான இலக்கியமாகும். ஏன்னா இதில் கைதவன் நீக்கப்பட்டது, பொறாமையுடைய தோஷங்கள்லாம் நீக்கப்பட்ட பரிசுத்தமான சாஸ்திரம் அந்த பாகவதம். அப்படியேப்பட்ட மங்களத்தை பரிசுத்தத்தை அளிக்கக்கூடிய சிவதம், அதே சமயத்தில் 3 வித தாபங்களை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய பரம பவித்திரமான இந்த பாகவதம், பரிசுத்தமான நன்மை தரக்கூடிய பாகவதம். அதான் சொல்கிறார், பரிசுத்தமான இலக்கியமாகும் என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எல்லா விதமான பௌதிக செயல்களுக்கும் அறிவுக்கும் இது மேலானதாகும். பௌதிக செயல்கள் கைதம் சொன்னோம். அதே சமயத்தில் வரட்டு வேதாந்தம் இதில் இல்லை. இதில் கிருஷ்ண பக்தி மட்டுமே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிருஷ்ண பக்தி மட்டும்தான். ஆனால் பௌதிக செயல்களுக்கும் அறிவுக்கும் இது மேலானதாகும். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் ரெண்டு ஸ்லோகத்தில், ஜென்மாத்தியஸ்ய இந்த ஸ்லோகத்துலேயும் தர்மபுர ஸ்லோகத்துலேயும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாகவதம் எப்படிப்பட்டதுன்னு. அடுத்த சொல்ல, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் உயர்ந்த இலக்கியம் மட்டுமல்லாமல் அனைத்து வேத இலக்கியங்களிலும் இது கனிந்த பழம் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எல்லா சாஸ்திரங்களையும், அதான் கிம்பா பரேஷ், எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமாக சொல்லப்படுகிறது. அனைத்து வேத இலக்கியங்களிலும் இது கனிந்த பழமும். அதனால்தான் நிகம கல்பதொரு கலிதம், நிகமங்கள் அதாவது சகல வேத சாஸ்திரங்களுடைய கனிந்த பழம், அதனுடைய சாரம் இது. அதனால்தான் இது கனிந்த பழம் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எல்லா வேத அறிவுக்கும் இது சாரமாகும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த பாகவதம் இவ்வளோ மகிமையுடையதாக இருக்கிறதுனால பொறுமையுடன் கேட்கணும். பொறுமையுடனும் பணிவுடனும் கேட்பது அவசியமாகும். அதனால்தான் ஒரு தடவை படித்தா போதாது, முகுஹு, திருப்பி திருப்பி பாகவதத்தை படிங்க. நம்ம அனுபவம் முக்தி அடையும் வரை. ஆலயம்னா நமக்கு அனுபவம், அந்த ஆத்மா வேற உடல் வேறன்ற அந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும், கிருஷ்ணனுடைய தாசன் நானே அப்படின்னு கிருஷ்ணனுடைய பக்தியில் நிலைத்து நிற்கும் வரையிலும், கிருஷ்ணன் பக்தியில் நிலைத்து நின்ற பிறகும், முக்தி அடைஞ்ச பிறகும் நாம் இந்த பாகவதத்தை பருகி கொண்டே இருக்கணுமா. முகுஹு, ஒரு தடவை படித்தா போதாது. ஒரு தடவை படித்தா நமக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகாது தெரில. திருப்பி திருப்பி படிக்க 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 தான் அந்த ஆலயம் மனசு லயமாகும். அந்த ஆன்மா கிருஷ்ணனிடத்தில் ஐக்கியமாகும். இது ஒரு தடவை படித்தா போதாது. முகுஹு, திருப்பி திருப்பி படித்து இந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும், அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படுற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணுமா. அப்படி சொல்கிறார் விளக்கத்தில். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு, அதான் வேதாதிக்கும் இது சாரமாகும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது பொறுமையுடனும் பணிவுடனும் கேட்பது அவசியமாகும். அதனால் பொறுமையாக இருக்கணும், திருப்பி திருப்பி படிக்கணும், பொறுமையாக புரிஞ்சிக்கணும், பணிவுடன் கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் என்ன பெருசாக சொல்லியிருக்க போகிறேன் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. இந்த பாகவதத்தில் பிரபுபாதனுடைய விளக்கங்களில் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா நீ இதை ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சுடு, திருப்பி திருப்பி படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமை வேணும். ஒரு தடவை படித்தா திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், பணிவு வேணும். அதனால் பொறுமையுடன் பணிவுடன் கேட்பது அவசியமாகும். ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தால் அளிக்கப்படும் செய்தியையும் பாடங்களையும் மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் கேட்க வேண்டியது நிச்சயமாக அவசியமாகும். பாகவதத்தில் அளிக்கக்கூடிய செய்திகளை பாடங்களை மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் கேட்க வேண்டியது நிச்சயமாக அவசியமாகும். 2 மெயினான விஷயம் அதில் என்ன சொல்கிறார், அந்த முதல் பேராகிராஃபில் இது சகல சாஸ்திரங்களுடைய சாரம்,
அனுபவம் உண்டாகிற வரைக்கும் படிக்கணும், அனுபவம் உண்டாக்கிட்ட பிறகும் படிக்கணும். அதே சமயத்தில் இது எல்லா வேதாரிகளும் சாரமானது. அதே சமயத்தில் இந்த பொறுமையோட பணிவோட ஜாக்கிரதையாக கேட்கணும் மகான்கள் வாக்குலேருந்து. அதுதான் இங்கே சொல்லக்கூடிய முதல் பேராகிராஃப் சொல்லக்கூடிய விஷயம். ரொம்ப அவசியம் அது. மனிதனால் அறியப்படக்கூடிய எல்லாவற்றையும் வேதங்கள் கொண்டுள்ளதால் அவை கல்பவருஷங்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. ஒரு மனுஷன் தேவை விஞ்ஞானம், ஞானம், அது இது எல்லாமே பொருளாதாரம், என்னென்னவே சமூகவியல் எல்லாமே வேதங்கள் கொண்டு இருக்கிறது இல்லையா? அது கல்பவருஷம் மாதிரி நமக்கு தேவையானதை அதில் போய் எடுத்துக்கலாம். அவை கல்பவருஷங்களோடு ஒப்பிடப்படுகின்றன. இவ்வுலக தேவைகளை பற்றியும் ஆன்மீக தன்னுணர்வை பற்றியும் அவை பேசுகின்றன. வேதங்கள், உபனிஷதங்களும் வேதங்கள் தான், வேதாந்த பாகங்கள். அதில் சமூகம், அரசியல், மதம், பொருளாதாரம், மருத்துவம், ரசாயனம், சரீரம் மற்றும் அதை சார்ந்துள்ளவைகள் மற்றும் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு தேவையானவை ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களை வேதங்கள் கொண்டுள்ளன. இவ்வளோ விஷயங்கள் வேதங்களில் இருக்குது. இவைகளுக்கெல்லாம் அப்பால், அங்கே தான் மெயின், ஆன்மீக தன்னுணர்வுக்கான இந்த ஆத்மா இந்த உடம்பு இல்லை அப்படின்ற அந்த ஆன்ம உணர்வு இல்லையா, அந்த தன்னுணர்வுக்கான திடமான வழிமுறைகள் உள்ளன. அதில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடான அறிவு எல்லாமே வேதங்கள் உபநிஷத்துக்கள்லே நம்ம ஆத்ம அறிவு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடான அறிவு ஜீவராசிகளை ஆன்மீக வாழ்வில் படிப்படியாக முன்னேற செய்கிறது. இதில் இந்த வேதங்களில் சொல்லக்கூடிய கட்டளைகள்லாம் கடைப்பிடிக்கிறதுனால ஆன்மீக வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் அடைய செய்கிறது. மேலும் எல்லா ஆன்மீக கலை சுவைகளுக்கும் அல்லது ரசங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் பரமபுருஷர் ஆவார். புரியுதுங்களா? அந்த ஆன்மீக ரசத்துக்கும் அல்லது ரசங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் யார்? கிருஷ்ணர் தான். இந்த மாதிரி அதுதான் நீ வேதங்களால் என்னுடைய சாரம் தெரிஞ்சிக்க வேண்டியது கிருஷ்ணர் தான். வேதங்களால் மறைமுகமாக போற்றப்படுபவர் யாருன்னா கிருஷ்ணர் தான். அதெல்லாம் அவர் தான் அந்த சுவைகளுக்கெல்லாம் இருப்பிடம். அந்த யாகங்கள் உபதேசிக்கப்பட்ட கர்மகாண்டங்களில் அதனுடைய அனுபவிப்பாளர் யாருன்னா கிருஷ்ணர் தான். அடைய வேண்டிய பயணம் கிருஷ்ணர் தான். அந்த யாகத்தால் ஞானத்தால் அடைய வேண்டியவரும் கிருஷ்ணர் தான். பின்னாடி சொல்ல போகிறாங்க அதெல்லாம். அப்படின்போது கிருஷ்ணர் தான் அந்த வேதங்கள், உபனிஷத்துக்கள், வேதாந்தங்கள் எல்லாத்தினுடைய சாரம்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கிருஷ்ணரை திருப்தி பற்றி தான் முக்கியம். அதுதான் சொல்கிறார், எல்லா ஆன்மீக சுவைகளுக்கும் அல்லது ரசங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் பரமபுருஷர் ஆவார் என்னும் அறிவே மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வாகும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இனிமேல் நீ வேதங்கள் உபனிஷத்து தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பாகவதத்தை புரிஞ்சுட்டா போதும். பாகவதத்தில் சொல்லக்கூடியதுன்னா கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது மட்டும்தான். கிருஷ்ணனுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி விட்டு வைக்க போகுது. அதனால் அது ஆன்மீக உணர்வு. பௌதிக உலகில் முதல் ஜீவராசியான பிரம்மா முதல் கொண்டு அற்பமான எறும்பு வரையிலான எல்லா ஜீவராசிகளும் புலன்களின் உணர்வுகளிலிருந்து பெறப்படும் ஒரு வகையான சுவையை அனுபவிப்பதற்கு விரும்புகின்றன. எறும்புக்கும் பிபையாசை இருக்குது, அது சர்க்கரையை தேடி ஓடுது. பிரம்மதேவருக்கும் பிரம்மபட்டத்தில் ஆசை இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் ஆசை. அந்த களங்கம் எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் இருக்குது. கலங்கப்படாத யாருன்னா பரமபுருஷர் கிருஷ்ணன் மட்டும்தான். ஏன்னா புலனின்பங்கள் எல்லாம் ரசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தகைய ரசங்கள் பலதரப்பட்டவையாகும். வேத சாஸ்திரங்களில் அளிக்கப்பட்டுள்ளன. அது ரௌத்ரம், அதாவது கோபன்ற ரசம். 12 ரசங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாகவதமே ரசமாலைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ரசத்துக்கு காரணம் ஆன்மீக உலகத்தில் இருக்கிற ரசம்தான். அதனுடைய ஜெராக்ஸ் தான் இந்த பூலோகத்தில். அதாவது இங்கே வேத சாஸ்திரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ரௌத்ரம், அதாவது கோபம்.
ஒரு ரசம் வச்சா 2வது ரசம் அற்புத ரசம். அற்புதம்னா அற்புத ரசம். 3வது ஸ்ருங்கார ரசம், அதாவது இல்லற அன்பு. 4வது ஹாஸ்ய ரசம், அது வந்து நகைச்சுவை, அதுவும் ஒரு ரசம்தான். நகைச்சுவைன்னா சிரிக்கிறோம் இல்லையா, அதான். 5வது வீரரசம், வீரம். 6வது தயாரசம். 7வது தாஸ்ய ரசம், அதாவது சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை. 8வது வந்து சக்கிய ரசம், அதாவது நட்புறவு பாராட்டுறது பகவானோட. 9வது வந்து பகவான் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஆனோ பெண்ணோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஸ்நேகிதிகளுக்குள்ள ஸ்நேகிதர்களுக்குள்ள நட்புறவு பாராட்டுறது, இது ஒரு ரசம், சக்கிய ரசம் சொல்லுவோம். 9வது பயானகம், அதாவது அச்சம், பயானக ரசம். 10வது பீபத்சம், இதுவும் ஒரு ரசம்தான். பயானகமும் ஒரு ரசம்தான், கோபமும் ரசம்தான். பீபத்சம் அப்படின்னா அதிர்ச்சி, அது ஒரு ரசமாக. 11வது சாந்த ரசம், அது நடுநிலையில் இருக்கிறது, எதுலேயும் சம்மந்தப்படாமல். 12வது வந்து வாத்சல்ய ரசம், அதாவது பெற்றோருடைய பாசம், அம்மா அப்பா பாசம், அம்மா அப்பா மேலே குழந்தைகள் வச்ச பாசம், இது வாத்சல்ய ரசம். இப்படி 12 ரசங்களாக சொல்லப்படுகிறது. கோபத்தை போய் ரசம் சொல்லலாமா? அது எரிச்சல் உண்டாக்குது, அது போய் எப்படி ரசமாக இருக்கும் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் காமம் குலதெல்லாம் விகாரமாக இருக்கும், பயம்லாம் பயங்கரமாக இருக்காது, ரசம் சொல்ல முடியாது. பயம் என்பது ஒரு ரசமாக. ஆனால் ஆன்மீக உலகத்தில் எல்லாமே ரசமாக தான் இருக்கும், அங்கே ஆனந்தம் மட்டும்தான். இந்த ரௌத்ரம், பயம், கோபம் எல்லாமே ரசம். சாந்த நிலையும் ரசம், புரியுதுங்களா? நட்பு உறவில் கொண்டாடுறதும் ரசம், தாசிய நிலையில் இருக்கிறதும் ரசம், கோபமும் ரசம், அதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய விஷயமும் ரசமாக தான் இருப்பாங்க, பயத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் ரசமாகுது. அப்போ நல்லது கெட்டதுன்னு ஒன்றுமே கிடையாது, அங்கே எல்லாமே ரசமயமானது ஆன்மீக உலகத்தில், கிருஷ்ணரோட உலகத்தில். ஆச்சரியமாக இருக்குதுல்ல? ஆனால் பௌதிகத்தில் இது தீயது, இது கோபம் தீயது, காமம் தீயது, பயம் தீயது, அதிர்ச்சியெல்லாம் தீயது, சாந்தம் நல்லது, நட்புறவு நல்லது, ஹாஸ்யம் சிரிப்பு நகைச்சுவை அது நல்லது, இல்லற அன்பு அது நல்லது அப்படின்னு சில விஷயம்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லது, பயானகம் அதெல்லாம் கெட்டது அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இந்த பேதமே கிடையாது ஆன்மீக உலகத்தில், அங்கே எல்லாமே ரசமயமானது. இந்த பௌதிகத்தில் தான் இது நல்லது கெட்டதுன்ற பேதமெல்லாம் பௌதிகத்தில் தான். இந்த ரசங்கள் எல்லாமே ஆன்மீக உலகத்தில் எப்படி அனுபவிக்கிறாங்கன்றது தான் எல்லாம். இந்த பயானகம் எல்லாமே ரசமயமானது அப்படின்றது ஆன்மீகத்தில் எப்படி அனுபவிக்கிறாங்கன்றது தான் இந்த பாகவத்தில் நிரூபிக்கப்பட போகிறது. அதை நம்ம படிச்சுன்னே போனால் தெரியும். சரி, இவ்வெல்லா ரசங்களின் மொத்தம் பாசம் அல்லது அன்பு என்று அழைக்கப்படும். முக்கியமாக அன்பிற்குரிய இத்தகைய அறிகுறிகள் புகழுதல், தொண்டு செய்கிறது, பகவானை புகழ்ந்து பேசுகிறோம், இல்லை மனுஷனை புகழ்கிறோம், ஒரு அரசியல்வாதி புகழ்கிறோம், ஒரு சினிமா நடிகரை புகழ்கிறோம் இல்லையா, புகழுதல். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்கள புகழ்கிறோம், இல்லை ஒரு பணக்காரனை புகழ்கிறோம், ஒரு ஏழைப்பட்டவன், இல்லை ஒரு ராஜாவை புகழ்கிறோம், புகழுதல். தொண்டு, ஸ்நேகம், தாய்ப்பாசம் மற்றும் இல்லற அன்பு ஆகியவற்றில் வெளிப்படுகின்றன. என்ன வெளிப்படுது? அன்பிற்குரிய இத்தகைய அறிகுறிகள் எல்லாம் எதில் வெளிப்படுது? புகழ்றதுனால. அவர் புகழ்றதுனா அவர் மேலே அன்பு இருக்குன்னு புகழ்கிறேன். தொண்டு செய்கிறேன்னா அந்த எஜமான மேலே பாசம் இருக்குது, அதில் தொண்டு செய்கிறேன். ஸ்நேகம்னா ஏன் ஸ்நேகம் வைக்கிறேன்? அவன் மேலே நட்பு பாசம் இருக்குது, அதனால் ஸ்நேகம் வைக்கிறேன். தாய் இடத்துல பாசம் இருக்குது, அதனால் தாய் பாசம் வைக்கிறேன், பாசல். மற்றும் இல்லற அன்பு, மனைவி இடத்துல கணவனுக்கு கணவன் மனைவி அன்பு இருக்குது, அதுதான் இல்லற அன்பு. இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பாசம்னு சொல்கிறோம், அந்த அன்பு பரிமாற்றிக் கொள்ளப்படுகிறது. இந்த முறையில் ஆகியவற்றில் வெளிப்படுகின்றன, இந்த முறையில் நம்மளுக்கு வெளிப்படுகிறது. மேலும் இவ்வைந்தும் இல்லாதிருக்கும் போது தாய் பாசம் காட்டலன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணும்? கோபம் வந்துடும். நண்பன் துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னால் ஸ்நேகம் முறிஞ்சு கோபம் வந்துடும் இல்லையா? அதுதான் கோபம். அற்புதம், ஆச்சரியமாக இருக்கும். அது இப்படி பண்ணுறோம், இப்போ இது மாதிரி பேசுகிறவங்க இல்லையா, அன்பாக பேசினா திடீர்னு சரியாக பேச மாட்டாங்க.
அது ஆச்சரியத்தை உண்டாகும். கோபம் அற்புதம், அதே சமயத்தில் நகைச்சுவை, வீரம், பயம், அதிர்ச்சி போன்றவைகளில் மறைமுகமான முறையில் அன்பு இருக்கின்றது. நேரடியான விஷயத்தில் தாய் பாசம், ஸ்நேகம், தொண்டு செய்ததில், புகழத்தில், இல்லற அன்புலாம் நேரடியாக இருக்குதான். எது எது அன்பு. ஆனால் கோபம், அற்புதம், நகைச்சுவை, வீரம், பலம், பயம், அதிர்ச்சி போன்றவைகளில் மறைமுகமான முறையில் அன்பு இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டிருந்தால் அந்த ரசம் இல்லற அன்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அத்தகைய காதல் விவகாரங்களில் தடை உண்டாகுமாயின் உடனே அதிர்ச்சி, வியப்பு, கோபம், அதிர்ச்சி, அச்சமும் கூட விளையக்கூடும். சில சமயங்களில் இரு நபர்களுக்கு இடையிலான காதல் விவகாரம் பயங்கரமான கொலை காட்சிகளில் முடிவதும் உண்டு. அந்தளவுக்கு கோபம், எரிச்சல், அந்த அன்புக்கு தடை உண்டாச்சுன்னா, என்ன அந்த பெண் காதலிக்கலைன்னா கோபம் உண்டு, உடனே ஆசிட் எடுத்து ஊற்றிடுறான் இல்லையா முகத்தில். நீ அழகாக இருக்கிறதுனால தானே எனக்கு கிடைக்காத இந்த அழகு யாரும் கிடைக்கூடாதுன்னு ஆசிட் எடுத்து ஊற்றிடுறான். நிறைய சம்பவங்களில் தான் நம்ம டிவியில் நியூஸ்லலாம் நிறைய பார்க்குறோமே. ஆசிட் இந்த முகத்தில் ஊற்றிடுறான் அந்த காதலன், இல்லைன்னா இல்லாட்டி கொலை கூட பண்ணிடுறான். ஏன்னா அந்த காதலுக்கு தடை உண்டாகும் போது. அப்போது கோபம், அதிர்ச்சி, அச்சம் கூட விளைவுகளும். சில சமயங்களில் ஒரு இரு நபர்களுக்கு இடையிலான காதல் விவகாரம் பயங்கரமான கொலை காட்சிகளில் முடிவதும் உண்டு. இத்தகைய ரசங்கள் மனிதனுக்கு இடையிலும் விலங்குகளுக்கு இடையிலும் காட்டப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலோ அல்லது ஒரு மனிதனுக்கும் ஜட உலகில் உள்ள பிற இனங்களை சேர்ந்த ஜீவன்களுக்கும் இடையிலோ ரச பரிமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை. மிருகத்துக்கு மனுஷனுக்கு ரச பரிமாற்றம் கிடையாது. மனுஷன்தான் இல்லையா? ரசங்கள் ஒரே இனத்தை சேர்ந்த அங்கத்தினருக்கு இடையில் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகின்றன. இது பூலோகத்தில். ஆனால் அணு ஆத்மாக்களை பொறுத்தவரையில் அவை பரமபுருஷருடன் தன்மையில் ஒன்றானவையாகும். நம்ம அணுவளவு இருக்கிற நம்முடைய ஆத்மா இருக்கே, பகவானுடைய ஆத்மாவுக்கும் நமக்கும் ஒரே தன்மையில் ஒரே தன்மை உடையது தான். ஆனால் அளவில் வேறுபட்டது. எனவே ஆதியில் ஆன்மீகமான ஜீவராசிக்கும் பரம்புருஷ பகவானுக்கும் இடையில் இந்த ரசங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஆதியில் பகவானோடு இருக்கும்பொழுது இந்த வாத்சல்ய பாவம், பிரேம பாவம், காதல் பாவம் எல்லாமே பரிமாறிக்கொள்ளப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? ஜீவராசிகளும் பரமபுருஷருக்கும் இடையிலான ஆன்மீக பரிமாற்றம் அல்லது ரசம் ஆன்மீக வாழ்வில் பூர்ணமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆன்மீக வாழ்க்கையில், ஆன்மீக உலகங்களில் இந்த வாத்சல்ய ரசம், கோபிகள்லாம் வாத்சல்ய ரசம், அர்ஜுனன், சுபலா இவரெல்லாம் சக்கிய ரசத்தில் பகவானோட உறவு கொள்கிறார்கள். இப்போ யசோதெல்லாம் வாத்சல்ய பாவம், தாய் பாசத்தில் உறவு கொள்கிறார்கள். இப்படிலாம் ஸ்நேகத்தினால, காதலினால், தாய் பாசத்தினால இப்படியெல்லாம் பகவானுடன் தாசிய பாவத்தில் உத்தவர் போன்றவர்கள்லாம் உறவு கொள்கிறார்கள். பிரகலாதம் போன்றவர்கள்லாம். அப்போது குழந்தையாக பாவிக்கிறது பகவானை, இப்படி பலவித ரசங்களில் ஆன்மீக உலகத்தில் நித்தியமாக ஈடுபட்டு இருக்காங்களாம். அது பூலோகத்தில் கலங்கப்பட்டதாக இருக்குது. ஆன்மீகத்தில் எல்லாமே ரசமாக இருக்குது. ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷுக்கும் இடையிலான ஆன்மீக பரிமாற்றம் அல்லது ரசம் ஆன்மீக வாழ்வில் பூரணமாக வெளிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் முன்னாடி இருந்ததுனால்தான், பகவானோடு நாம் இந்த ரசங்களில் பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்ததுனால்தான் இப்போ நம்ம பூலோகத்திலேயே நம்ம அதை எதிர்பார்க்குறோம். ஒரு தாய் இடத்துல பாசத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு காதல் இடத்துல உண்மையான அன்பை எதிர்பார்க்குறோம். அந்த அன்புக்கு தடை ஏற்பட்ட உடனே கோபப்படுறோம். ஏன்னா நம்ம இந்த ரசங்கள்லாம் எங்கே அனுபவித்தோம்? கிருஷ்ண உலகத்தில் இது மாதிரி ரசங்கள்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அங்கே தடை இல்லாமல் ஆனந்தமாக அனுபவிச்சுருக்கோம். அந்த தடைப்பட்டால் உடனே கோபம் உண்டாகிறதுன்றது இந்த உலகத்தில் அது பிரதிபலிக்குது. சக்கிய ரசம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சதுனால்தான் இந்த இடத்துலையும் அதை நம்ம எதிர்பார்க்குறோம். அது மனுஷனுக்குள்ள, மிருகங்களுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளும் இது இருக்குது, இந்த ரசமானது. இது ஏன் இது மாதிரி இந்த ஃபீலிங்ஸ்லாம், இது மாதிரி தாய் பாசம், காதல் விவகாரம், நட்பு, இது மாதிரிலாம் சேவை மனப்பான்மை இதெல்லாம் ஏன் இருக்குது இந்த உலகத்தில்னு சொன்னால்,
இது ஆன்மீக உலகத்தில் நம்ம அப்படி இருந்துட்டோம். அதையே பூலோகத்துலேயும் வந்து நாம் கடைப்பிடிக்கிறோம். அந்த ரசங்கள்லாம் இதில் சொல்லப்படுகிறது. அதான் ரசமாலயம் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிகாக புவிபாவுகாக. இந்த ரசங்கள்லாம் ஆன்மீகமயமானதாக மாற்றப்பட வேண்டும். இது பௌதிகமயமானதாக இருந்தால் பாவத்தை விளைவிக்கும், மனசில் கலங்கத்தை உண்டாக்கிடும். புரியுதுங்களா? அப்போது இது நம்மளுடைய சுபாவம். இது ஆன்மீகத்தில் வந்து அதை ரச அனுபவத்தில் நாம் அனுபவிச்சிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் பகவான் உலகங்களில் பகவானுடைய சகாக்களோடு நாம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ரசத்தில் நம்ம இருந்திருக்கோம். எனவே ஸ்ருதி மந்திரங்களில் அல்லது வேத மந்திரங்களில் பரமபுருஷ பகவான் எல்லா ரசங்களுக்கும் மூலம் என்று விளக்கப்பட்டுள்ளார். புரியுதுங்களா? அவ்வளோதான். அந்த ரசம்தான் நம்ம இந்த பூலோகத்தில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்குது. மனைவி அனுகூலமாக இருக்கான்னு கேட்டால் இருக்க மாட்டேன்றான். அப்பா மகளை உண்மையான பாசம் எதிர்பார்க்குறான், அது கிடைக்கிறதில்லை. எல்லாமே இங்கே ஃபெயிலியர் ஆகுது. அங்கே எல்லாம் பூர்த்தியாக இருந்தது, இங்கே ஃபெயிலியர் ஆகுது எல்லாத்துக்கும். ஸ்நேகம் பார்த்தா உண்மையான ஸ்நேகம் நிலைச்சி நிற்கிறதில்ல, அதுவும் ஒரு நாள் புட்டுக்குது. நித்தியமான வாழ்வும் இல்லை, மனுஷனும் போயிடுறான். உறவுகளும் நித்தியமாக இல்லை இல்லையா? இதுதான் வந்து இது அதனுடைய பிரதிபிம்பம். ஆன்மீக உலகத்தில் இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது, இப்போது நடந்துருக்கு. நம்ம ஆதியில் பகவானோடு இப்படி தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் தவறி விழுந்துட்டோம். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது. அந்த முழுமையான இன்பத்தை இங்கே சுவைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் சுவைக்க முடியல. எல்லாம் அனித்தியமாக இருக்குது. இது கிருஷ்ணரிடத்தில் போனால் தான் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த பூர்ணமான இந்த ரசங்கள்லாம் நிறைவேறும், பூர்ணமாக நிறைவேறும். அதுதான் சொல்கிறார். இந்த எல்லா ரசங்களுக்கும் மூலம் எங்கே இருக்குது? கிருஷ்ணன். அங்கே விட்டுட்டு நீ இங்கே தேடினா அந்த உலகத்தில் இந்த ரசங்கள்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. கிருஷ்ணரிடத்தில் தான் இந்த தாய் பாசம், காதல், அன்பு, எல்லாமே ஸ்நேகத்தன்மை, எல்லாமே தாசிய பாவத்தில் எஜமான விசுவாசம், அது மாதிரி எல்லா இந்த ஆசைகள்லாம் இந்த ரசங்கள்லாம் அங்கே தான் எல்லா ரசங்களுக்கும் மூலமாக இருக்குது. கிருஷ்ணர் தான். அங்கே போனால் தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இதுதான் இங்கே சொல்கிறார். எல்லா ரசங்களுக்கும் மூலம் என்று விளக்கப்பட்டுள்ளார் பரமபுருஷர். பரமபுருஷரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு அவருடனான தனது உறவை பரிமாறிக்கொள்ளும் போது ஜீவராசி உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறான். அப்பா, இங்கே தான் நம்மளுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம எதிர்பார்த்தது பரிபூர்ணமான சந்தோஷம் இங்கே தான் கிடைக்குது அப்படின்னு. பரமபுருஷருடன் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விதமான ரசத்தை பெற்றுள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் ஆதாரபூர்வமான நிலை இருக்கிறது என்று ஸ்ருதி மந்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஏதோ ஒரு நிலையில் பகவானோட நம்ம வாத்சல்ய பாவத்திலையோ, இல்லை சக்கிய பாவத்திலையோ, இல்லை தாசிய பாவத்திலையோ, இல்லை மாதுரிய பாவத்திலையோ, கணவன் மனைவி உறவுலையோ, இல்லை காதல் உறவுலையோ, இல்லை ஸ்நேக உறவுலையோ, இல்லை தாய் பாசத்துலையோ உறவுலையோ, வாத்சல்ய உறவுலையோ, அதான் தாய் பாசம் தந்தை பாச உறவுலையோ, ஏதோ ஒரு உறவில் பகவானோட நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அந்த ஃபீலிங்ஸு நமக்குள்ளே இருக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்து வேதங்கள், சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் இப்படிலாம் நம்ம இருந்திருக்கணும். இந்த ஸ்ருதி மந்திரங்கள் குறிப்பிடுகின்றன. முக்தி பெற்ற நிலையில் மட்டுமே முக்கியமான இந்த ரசம் பூரணமாக அனுபவிக்கப்படுகிறது. இங்கே அபூர்ணம் இருக்குது. வியாசரே எப்படி குறப்பட்டு இருந்தார். பாகவதம் எழுந்த கிருஷ்ணகள் அந்த ரசத்தை அனுபவிக்கும் போது தான் பூர்ணம் அடைஞ்சார். அது மாதிரி நமக்கு இங்கே அகிலம், கிலம்னா குறையுடையது, அகிலம்னா பரிபூர்ணமானது. அந்த அகிலம் நாரதர் வாக்கால் வியாசருக்கு கிடைச்சது, அந்த பூர்ணத்துவம் பாகவதம் எழுதினோடனே. இதுதான் இந்த பூர்ணமாக அனுபவிக்கப்படுகின்றதுன்றார். இந்த ரசம் பூர்ணமாக அனுபவிக்கப்படுகிறது. பௌதிக வாழ்வில் இந்த ரசம் தவறான முறையில் அனுபவிக்கப்படுகிறது. ஆமாம், அதனால தான் துன்பங்கள் உண்டாகுது.
மேலும் இது தற்காலிகமானதாகும். இந்த ரசம் பௌதிகத்தில் கணவன் மனைவி உறவோ அல்லது ஸ்நேகமோ தாய் பாசமோ தந்தை பாசம் எல்லாமே தற்காலிகமானது. இதன் விளைவாக பௌதிக உலகின் ரசங்கள் ரௌத்ரம், கோபம் முதலான வடிவங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. விகாரங்களாக, ரசமாக இல்லாமல் விகாரங்களாக, கோரங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அது கொலையில் நிலைக்கு கூட போயிடுது. ஆமாம், இந்த ரசங்கள் செயல்களின் அடிப்படை கொள்கைகளாக விளங்குகின்றன. ஆகவே இந்த ரசங்களை பற்றிய முழு அறிவை பெறுபவரால் இந்த ஜட உலகில் காணப்படும் மூல ரசங்களின் போலி தோற்றங்களை அறிய முடியும். அப்போ இந்த ரசங்கள்லாம் இங்கே எதிர்பார்க்குறோமே, இந்த ரசம் இங்கே இல்லைன்னு, இது போலி தோற்றம். இந்த இடத்துல அனுபவிக்கிறது இது நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த ரசங்கள் அனுபவிக்கணுன்ற உனக்கு அந்த வாசனை எங்கேருந்து வந்ததுன்னா மூல ரசமாகிய கிருஷ்ணரிடத்தில் அனுபவிச்சதுனால அந்த ரசத்தை இங்கேயும் எதிர்பார்க்குற இந்த பூலோகத்துலேயும் அந்த மூல ரசங்களின் போலி தோற்றங்களை அறிய முடியும். இந்த ஜட உலகில் காணப்படும் இல்லையா? கற்றறிந்த பண்டிதர் ஒருவர் ஆன்மீக உருவில் உள்ள உண்மையான ரசத்தை மட்டுமே அனுபவிக்க முயல்வார். துவக்கத்தில் அவர் பகவானுடன் இரண்டரை கலக்க விரும்புகிறார். பக்திக்கு ஆரம்பத்தில் வரவங்க இவ்வாறாக வெவ்வேறு ரசங்களை பற்றி அறியாத காரணத்தால் பூரணத்துடன் இரண்டரை கலக்கும் இந்த எண்ணத்திற்கு அப்பால் செல்லும் வாய்ப்பு உடனே முக்தி அடைஞ்சிடணும், பகவானோட கலந்துடணும், பிரம்மஜோதியில் ஐக்கியமான அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க அறிவு. அதுக்கு மேலே உள்ள உயர்ந்த ரசங்கள்லாம் இவங்களுக்கு தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு அதனால் கற்றறிந்த பண்டிதர் ஒருவர் ஆன்மீக உருவில் உள்ள உண்மையான ரசத்தை மட்டுமே அனுபவிக்க முயல்வார். துவக்கத்தில் இப்போ ஆன்மீகத்துக்கு வரவங்க துவக்கத்தில் அவர் பகவானுடன் இரண்டரை கலக்க விரும்புகிறார். இவ்வாறாக வெவ்வேறு ரசங்களை பற்றி அறியாத காரணத்தினால அது மாதிரி விரும்புகிறார். பூர்ணத்துடன் இரண்டரை கலக்கும் இந்த எண்ணத்திற்கு அப்பால் செல்லும் வாய்ப்பு குறைந்த அறிவு படைத்த ஆன்மீகவாதிகளுக்கு இல்லை. இஸ்லோகத்தில் முக்தி பெற்ற நிலையிலும் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக ரசம் அப்படின்னு ஆலயம் அப்படின்ற பதத்தில் போட்டிருக்கு. அப்போ முக்தி பெற்ற நிலையிலையும் ஒரு ரசம் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன, முக்தி கூட அவங்க விரும்ப மாட்டாங்க பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ முக்தி பெற்ற நிலையிலும் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக ரசம் அனைத்து வேத அறிவுகளிலும் கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதம் என்னும் இலக்கியத்தில் அனுபவிக்கக்கூடியதாகும் என்று உறுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகவதம் முக்தி பெற்ற நிலையிலையும் கூட பாகவதத்தை அனுபவிக்கலாம், அவ்வளோ ரசம் நிறைஞ்சது. முக்தி பெற்ற நிலையிலையும் கூட சுகாச்சாரம் இந்த பாகவத்தை அனுபவிச்சார். ஏன்னா அந்த முக்தி இன்பத்தை விட அதிகமான இன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாகவத இன்பம். பணிவுடன் இவ்வுன்னத இலக்கியத்தை கேட்பதால் ஒருவர் தன் இதயபூர்வமான முழு ஆனந்தத்தை அடைய முடியும். ஆனால் விஷயத்தை சரியான நபரிடமிருந்து கேட்பதில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கண்டவர்களோட உபன்யாசத்தில் சப்தாக முறையில் கேட்டால் அதெல்லாம் புரியாது. இது குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய மகான்கள் வாக்களை கேட்டால் தான் இந்த உண்மை விஷயம் விளங்கும். இப்போ புரிந்த ரசமாலை என்னன்னு முகுஹு அடிக்கடி ஏன் படிக்க சொல்கிறான்னு தெரியுதா? பாவுகள்லாம் என்னன்னு தெரியுதா? ரசிகர்லாம் யாருன்னு தெரியுதா? ரசிகாக போய் பாவுகான்னு சொல்கிறேன். ரசிகர்லாம் யார்? ரசம்னா என்ன? ஆலை என்ன? இப்போ புட்டு வைக்கிறார் பாருங்க. இதுதான் இந்த மூல ரசம் நமக்கு தெரியாதனால்தான் இந்த பௌதிகத்தில் ரசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? கோபத்தை அடைகிறோம், பயத்தை அடைகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம், அதிகமான துன்பத்துக்கு ஆளாகிறோம். இங்கே இந்த ரசங்கள்லாம் எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. உண்மையான ஸ்நேகம் இருக்குன்னு நினச்சோம், நண்பனே துரோகியாக மாறுறோம். அவ்வளோதான், எல்லாமே இங்கே ஃபெயிலர் ஆகிடுது. ஏன்னா இது உலகம், இது பௌதிக உலகம், இது கலங்கப்பட்ட உலகம், இதில் அப்படி தான் இருக்கும். ஆனால் மூலம் எங்கே இருக்குது? கிருஷ்ணரிடத்தில் தான் இந்த உண்மையான அன்பு இருக்குது. அங்கே தான் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். இந்த உலகத்தில் உண்மையான அன்பு கிடைக்காது. அது எந்த உறவுகள் இருந்தாலும் அப்படியே கிடைச்சாலும் துக்காலையும் கிடைக்காது, துக்கத்தை கொடுக்கும். அப்படியே கிடைச்சாலும் அசாஸ்வதம், நிரந்தரமற்றது. புரியுதுங்களா? நீடிச்சிருக்காது. அது புரிஞ்சுக்கணும். உண்மையான அன்பு இருக்கட்டும், ஆனால் நீடிக்காது. அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு.
ஸ்ரீமத் பாகவதம் சரியான மூலத்திலிருந்து அப்படியே பெறப்பட்டதாகும். அது நாரத முனிவரால் ஆன்மீக உலகிலிருந்து கொண்டு வரப்பட்டு அவரது சீடரான ஸ்ரீல வியாசதேவருக்கு வழங்கப்பட்டது. வியாசர் அச்செய்தியை தமது மகனான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிக்கு வழங்கினார். மேலும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அச்செய்தியை 7 நாட்களில் இறக்க இருந்த அரசனான பரிசுத்த மகாராஜனுக்கு வழங்கினார். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பிறவியிலிருந்தே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். தமது தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் முக்தி பெற்ற நிலையில் இருந்தார். மேலும் அவரது பிறப்புக்கு பின் எவ்விதமான ஆன்மீக பயிற்சியையும் அவர் மேற்கொள்ளவில்லை. இந்த சம்பிரதாய சடங்கு, உபநயன சம்ஸ்காரம், பூணல் அணிதல், காயத்தை ஜபிக்கிறது, வேதத்தின் எதுவுமே கிடையாது. எந்த உபநயன சம்ஸ்காரமும் அவர் பண்ணிக்கல. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும்போதே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவர் ஜீவன் முக்தராக இருந்தார். அதனால் அவர் பிறப்புக்கு எதுவும் செய்ய, ஏன்னா உயர்ந்த நிலையாக அடைஞ்சிட்ட பிறகு இந்த தாழ்ந்த நிலை எதுக்கு? வேதத்தை இந்த மாதிரி இதெல்லாம் படித்து எந்த அனுபவம் பெறணுமோ அந்த உயர்ந்த ஆனந்தம், அந்த பிரம்மானுபூதியை சித்தித்து விட்டதென்றால் இந்த கீழ்ப்படியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் அதை பயிலவில்லை. அவரது பிறப்புக்கு பின் எவ்வித ஆன்மீக பயிற்சியையும் அவர் மேற்கொள்ளவில்லை. அதான் ஆன்மீக நிலையில் தான் இருக்கிறார். பிறக்கும்போது எவருமே தகுதி உள்ளவராக இருப்பதில்லை. அது பௌதிக விஷயத்தில் ஆனாலும் சரி, ஆன்மீக விஷயத்தில் ஆனாலும் சரி. ஆனால் இந்த பௌதிக விஷயத்துலேயும் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிக்கிறது கூட சில படிக்கணும் இல்லையா? அதே போல் ஆன்மீக விஷயத்துலேயும் தேரணும்னா அதுக்கும் சில படிப்புகள் படிக்கணும். யாருமே தகுதியாக வரதில்லை. ஆனால் இவர் பிறக்கும்போதே தகுதி பெற்றவராக இருந்தார். உயர்ந்த ஆன்மீகவாதியாக இருந்தார் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஒரு பூரணமான முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்ததால் ஆன்மீக உணர்வை பெறுவதற்கான பரிணாம முறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. அவர் ஜடத்தின் முக்குணங்கள் அப்பாற்பட்ட நிலையில் தெய்வீக நிலையில் நிலை பெற்று முற்றிலும் முக்தி பெற்றவராக இருந்தாலும் அப்படிப்பட்ட முக்தாத்மாவாக இருந்தார். அவர் இவ்வளோ தகுதிகள் உடையவர். அப்படி இருந்தால் கூட வேத மந்திரங்களை பாடும் முக்தி பெற்ற ஆத்மாக்களால் பூஜிக்கப்படுபவரான பரமபுருஷ பகவானின் உன்னதமான இந்த ரசத்தினால் அவர் இந்த பக்தி ரசத்தினால், பாகவத ரசத்தினால் அவர் வசீகரிக்கப்பட்டார். ஆக்ஷிப்தமதிகி பரம புருஷரின் திருவிளையாடல்கள் இகலோக மக்களை விட முக்தி பெற்ற ஆத்மாக்களை மிகவும் கவரக்கூடியவை. ஏன்னா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் சுத்தமாக இருக்கும் ஹிருதயம், உடனே கிருஷ்ண பக்தி மனசில் பதிஞ்சிடும். பௌதிக மக்கள் கலங்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அந்தளவுக்கு கிருஷ்ண பக்தியில் கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் அவர்களே கிருஷ்ண பக்தி ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால் அவள் முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்கும். அதனால் இகலோக மக்களை விட முக்தி பெற்ற ஆத்மாக்களை மிகவும் கவரக்கூடியவையாகும். கிருஷ்ண லீலைகளானது அவசியத்தின் காரணமாகவே அவர் அருவமானவராக இல்லை. பகவான் நல்ல காலம் அருவமானவராக இல்லை. ஏன் உருவமாக இருக்காருன்னா எல்லாரையும் இந்த ரசத்தில் மிதக்க வைக்கிறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணனாக இருக்கிறான். அருவம்னு சொல்கிறவங்களாம் பகவானுடைய கிருஷ்ணனுடைய ஒளி, அவருடைய உடம்புலேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களை தான் அருவ பிரம்ம ஜோதி அப்படின்ட்டு அதில் போய் கலந்துக்க பார்க்குறாங்க. ஆனால் பாகவதர்கள் அந்த அருவ பிரம்ம ஜோதி கீழ்ப்படியானது. அதற்கு மேலே பகவான் அந்த அருவ ஜோதி எங்கேருந்து வந்துடா? பகவான்கிருந்து வந்து அந்த பகவான் தான் பரிபூர்ணமானவன் என்று பகவானை அடைய முயற்சி செய்கிறார்கள். பகவானுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறார்கள். அதனால் ஏனெனில் ஒருவர் நபருடன் மட்டுமே உன்னதமான ரசத்தை பரிமாறிக்கொள்வது சாத்தியமாகும். இப்போ வாத்சல்யம் வேணும்னா ஒரு குழந்தை வேணும். குழந்தைன்னா பிரம்மஜோதியை குழந்தையாக பார்க்க முடியுமா? கிருஷ்ணன் இருக்கான் குழந்தையானா கிருஷ்ணனுக்கு வாத்சல்ய பாவத்தில் கிருஷ்ணனை கொஞ்சலாம் கொலாவலாம், யசோதை அடிக்கலாம் பிடிக்கலாம். அந்த ரசத்தில் ஈடுபட்டால் அது ஆனந்தமாக இருக்கும். அதுதான் பகவான் நபராக இருக்கிறார். இதுதான் ஒரிஜினல் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானின் உன்னத லீலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த விவரணைகள் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முறையாக விளக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் ஆன்மீக ரசம். பௌதிகம் போல கிருஷ்ணர் பசங்களோட விளையாடுறான், நவநீதம் வெண்ணை தர்றான் அப்படின்னா இதெல்லாம் ஆன்மீக ரசமானது. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா,
அந்த மாடு மேய்க்கிறது கூட பிரம்ம சுகானுபவம். அது சாதாரண ரசம் கிடையாது. அதெல்லாம் உயர்ந்த சௌக்கியமாக நம்மளுக்கு புரியல. பௌதிகமாக எல்லோரும் மாடு மேய்க்கிற மாதிரி கழனி காட்டில் பசங்க மாடு மேய்க்கிற மாதிரி இப்போ கிருஷ்ணனை மாடு மேய்ச்சா அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அது ஆன்மீக ரசம். அந்த ஆன்மீக ரசத்தில் மாடு அதே இது தான் இங்கே பூலோகத்துலேயும் அது காணப்படுகிறது. அது ஒரிஜினல், இது ஜெராக்ஸ். இந்த பூலோகத்தில் காணப்படுகின்ற இடைச்சிறுவர்கள் மாடு மேய்க்கிறதுலாம் ஜெராக்ஸ். அது பகவான் வந்து ஒரிஜினலாக இங்கே நடத்தி காட்டினார் பிருந்தாவனத்தில். ஆனால் நம்ம கழனி காட்டில் யாருன்னா மாடு மேய்க்கிறத பார்த்துருப்போம், அது டூப்ளிகேட். பகவான் மாடு மேய்க்கிறது ஒரிஜினல். அது பிரம்ம சுக அனுபவம். அதை பார்க்கறத ரசிக்கிறதே. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்தால் அந்த ரசத்தில் விட்டு ஒரு பக்தன் விலகவே மாட்டான், மோட்சத்தை கூட விட மாட்டான். இதான் சொல்கிறார். இந்த விவரணைகள்லாம் அந்த கிருஷ்ண லீலைகளில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவிக்கிற இந்த தகுதி நமக்குள்ளே, அந்த பக்குவம், அந்த ஆன்மீக பக்குவம் வரத்துக்கு தான் 9 ஸ்கந்தங்களும் முறையாக படிச்சுன்னு போனால் தான் அந்த 10வது ஸ்கந்தத்தில் உள்ள கிருஷ்ணலீலை மாடு மேய்க்கிற லீலை தான். ஆனால் எப்படி பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாருக்கு இது யுத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, அது பிரம்ம சுகானுபவத்தை கொடுத்தது. ஆனால் சாதாரண மாடு மேய்க்கிறோம் நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு வரலையே அந்த பிரம்ம சுகானுபவம்னா. அதுக்கான பக்குவம் வேணும். அப்போ சுகாச்சாரியர் பின்பற்றுகின்ற நாமும் அந்த 9 ஸ்கந்தத்தை முறையாக படித்து அந்த பக்குவ நிலை அடைஞ்ச பிறகு தான் 10வது ஸ்கந்தத்தில் அந்த சுகாச்சாரியர் அனுபவத்தோடு சொன்னார் இல்லையா, அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் நமக்கும் ஏற்படும். அது பிரம்ம சுகானுபவமாக நமக்கு தோணும். அந்த கிருஷ்ண மாடு மேய்க்கிறது, நவநீத லீலைகள், திருடுறதெல்லாம், வாயில் மண்ணை சாப்பிட்றதெல்லாம் நமக்கு அந்த பிரம்ம சுகானுபவத்தை கொடுக்கும். அது ஒரு குரு வழியை பின்பற்றி அது முறையாக பயின்றால் அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். அப்போ அது சாதாரண மாடு மேய்க்கிற குழந்தையாக கிருஷ்ணனை பார்க்க மாட்டேன், பரபிரம்மமாக பார்ப்பேன். அதுதான் இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, சுகானுபவத்தை கொடுக்கும். சரி, ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானின் உன்னத லீலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. அது உன்னதமானது, பௌதிகமானது கிடையாது. இப்போ நம்ம அதான் விளக்கணும். மேலும் இந்த விவரணைகள் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முறையாக விவரிக்கப்பட்டுள்ளன. இதனால் முக்தியை விரும்புபவர்களும் பரமபுருஷருடன் இரண்டர கலக்க விரும்புபவர்களும் உட்பட எல்லா பிரிவினர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்துவதாகும். இல்லையா? அதனால தான் சுகாச்சார முக்தி ஆத்மாவாக இருந்தும் அவர் படித்தார், அவருக்கு பொருந்துச்சு. பௌதிக பரிசுத்துக்கும் இது அனுபவத்தை கொடுத்துச்சு. சமஸ்கிருத பாஷைகள் கிளியும் சுக என்றே அறியப்படுகிறது. பழுத்த பழமொன்று இத்தகைய பறவைகளின் சிவந்த அழகால் கடிக்கப்படும் போது அதன் தித்திப்பான சுவை அதிகரிக்கின்றது. முதிர்ச்சியும் கனிவும் கொண்டதான வேதமெனும் பழம் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளிலிருந்து பேசப்பட்டதாகும். இந்த பாகவதம். அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். பண்டிதரான அவரது தந்தையிடமிருந்து கேட்ட பாகவதத்தை அப்படியே கூறியதற்காக அவர் இங்கு கிளியோடு ஒப்பிடப்படவில்லை. கிளின்னா சொன்னதை சொல்லும், கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா? வியாசர் வாக்குலேருந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே சொன்னார், அதனால் கிளி, அதுக்காக மட்டும் கிளி இல்லை. என்ன அர்த்தம்னா, அப்படி எல்லா பிரிவினர்களுக்கும் ஏற்புடைய வகையில் பாகவதத்தை பேசும் திறமையை பெற்றிருந்ததாலேயே அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். எல்லாரும் ரசிக்கிற மாதிரி, அதாவது என்னென்னா, ஒரு கடிச்சு கொடுத்தா கிளி அந்த பழம் ஒன்று இனிப்பாக்கி கொடுக்குற மாதிரி அந்த கிளியானது ஒரு பழத்தை, மாம்பழத்தை இவர் என்னென்னா அது மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையாக இன்னும் சுவையாக்கி கொடுத்தாராம். அதனாலே இவர் கிளின்னு சொல்லப்படுறது. சுகரை கிளிக்கு ஒப்பிடப்படுகிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் சில சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளின் மூலமாக தகுந்த முறையில் பேசப்பட்டதாகும். இதனால் பௌதிக உலகத்தில் பொய்யான சுவைகளிலிருந்து, இந்த உலகத்தில் பொய்யான சுவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ள உன்னத சுவைகளை கொண்டு இருக்குது இந்த பாகவதம். உன்னத சுவைகளை அடக்கத்துடன் கேட்கும் நேர்மையுள்ள உன்னத சுவைகளை ஒருவராலேயே உடனேயே அனுபவிக்க முடியும். யார் அடக்கத்தோடு கேட்குறானோ அவன் தான் இந்த உன்னதமான சுவையை அனுபவிக்க முடியும். இந்த பழுத்த பழம் மிக உயர்ந்த உலகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து, இது எங்கேருந்து வந்திருக்கு? கோலோகத்தில் கிருஷ்ணனிடத்துலேருந்து பிரம்மாவுக்கும் பிரம்ம நாரதுக்கு அப்படி படிப்படியாக குருஷிட பரம்பரையாக வந்திருக்கு. திடீர்னு தூக்கி எறியப்பட்டது கிடையாது இந்த பழத்தை, இந்த பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்.
கிருஷ்ணர் லோகத்திலிருந்து திடீரென்று கீழே எறியப்பட்டதல்ல, மாறாக எவ்வித மாற்றமும் இடைஞ்சலும் இடைச்சல்கள் இல்லாமல் குறைக்காமல் ஏற்றாமல் அப்படியே இந்த பழத்தை அந்த ரசத்தை அப்படியே குருஷியோட பரம்பரையாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி எவ்வித மாற்றமும் இடைஞ்சலும் இல்லாமல் சீட பரம்பரையில் சங்கிலி தொடர் மூலமாக கவனமாக கீழே வந்துள்ளதாகும். உன்னதமான சீட பரம்பரையில் இடம்பெறாத மூடர்கள் தாங்களே படித்த அந்த அனுபவம் ஏற்படாது. ஆன்மீக உணர்வின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப படிப்படியாக மிகவும் கவனத்துடன் இப்பழத்தை வழங்கும் சுகதேவ கோஸ்வாமியின் அடிச்சுவட்டை பின்பற்றாமல் ராச நடனம் எனப்படும் மிக உயர்ந்ததான தெய்வீக ரசத்தை புரிந்து கொள்ள உடனே நேராக ராசநடனத்துக்கு போயிடுவாங்க. அதை படிக்கலான்ட்டு அது சுவையாக இருக்கும் கிடையாது, அவங்களுக்கு சுவைக்க முடியாது. தெய்வீக ரசத்தை புரிந்து கொள்ள முயல்வதன் மூலம் மிக பெரிய குற்றங்களை செய்து விடுகின்றனர். அந்த ராசனை தப்பாக புரிந்து கொள்வார்கள். விஷயத்தை மிக்க கவனத்துடன் கையாள்பவரான சுகதேவ கோஸ்வாமியை போன்றவர்களை கருத்தில் கொள்வதன் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தின் நிலையை அறிவதற்கு ஒருவர் போதிய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் ஒரு உண்மையான பிரதிநிதியிலிருந்து அந்த சுகதேவ கோஸ்வாமி குருசீட பரம்பரையாக வந்த அந்த வைஷ்ணவருடைய வாக்கால் உண்மையான தூய பக்தர்கள் அந்த நாம சொல்கிறவங்க அந்த வழிமுறைகளை கடைப்பிடிக்கின்ற சுத்தமான வைஷ்ணவர்கள் வாக்கால் கேட்கணும். எதிர்காலத்திலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஒரு உண்மையான பிரதிநிதியிடமிருந்து அறிய வேண்டும். பிரதிநிதினா அவருடைய அவரை பின்பற்றக்கூடியவர்கள், சுகதேவரை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த குரு சீட பரம்பரை பின்பற்றக்கூடியவர்கள் அறிய வேண்டும் என்பதேயே சீட பரம்பரை எனும் இம்முறை சுட்டி காட்டுகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன், பாகவத சட்டத்துக்கு விரோதமாக பணம் சம்பாதிக்கிறது வர்றது தான் பாகவதத்தின் நோக்கமே. பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமாக கொண்டு பிழைப்புக்காக பாகவதம் சொல்கிற வாக்கில் கேட்கக்கூடாது. கேட்டால் இந்த பாகவத்துடைய உண்மையான ரசம் கேட்டுப்படும். அந்த பக்தி ரசம் அவனுக்குள்ளே உண்டாகாது. ஆமாம், ஏதோ கதை புஸ்தகம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய்டும். அதுதான் சட்டத்திற்கு விரோதமாக, பாகவத சட்டத்துக்கு விரோதமாக கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன் நிச்சயமாக சுகதேவ கோஸ்வாமியின் பிரதிநிதி அல்ல. அவன் குருஷீட பரம்பரையில் வந்தவன் கிடையாது. அத்தகைய மனிதன் தனது வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். நல்லா ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கணும் இது. அப்போது சன்மானத்துக்காக பாகவதம் சொல்கிறான். 8வது நாள் பணம் எவ்வளோ கொடுப்பாங்க, 7வது நாள் பணம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு அவன் பாகவதம் சொல்கிறான்னா அவன் கையில் கேட்கவே கூடாது. எவ்வளோ விலை பேசினு 1 லட்சம் கொடுத்தா நம்ம பாகவதம் சொல்கிறேன் அப்படின்ட்டு விலை பேசினு வரான்னா அவன் வாக்கில் சுத்தமாக பாகவதம் கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா. கேட்டால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பக்தியும் போயிடும். இது ரசமயமானது. இந்த பக்தி ரசத்தில் பக்தியினால்தான் இந்த பாகவதத்தை அனுபவிக்க முடியும். சரிதானா? அதனால் பக்தர்கள் வாக்கில் கேட்கணும். அதனால் பிழைப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். ஆகவே இத்தகைய வியாபார நோக்கமுள்ளவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். இத்தகையவர்கள் மிகவும் முக்கியமான விஷயத்தை படிப்படியாக அறியும் முறையை பின்பற்றாமல் உடனே இந்த நூலில் மிக ரகசியமான பகுதிக்கு சென்று விடுகின்றனர். உடனே கிருஷ்ணலிக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ பாகவதம் 7 நாள் முடிக்கணும்னா 2 மணி நேரத்தில் சுருக்கமாக சொல்லுவாங்க. பாகவதம் சாரமான அது என்ன பிடிச்சதோ ருச்சிகரமான விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. முக்கியமான விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க. அப்போ இவர்கள் என்ன அவங்களுக்கு என்ன தெரியுதோ அது எது மனசுக்கு எல்லாருக்கும் மனசுக்கு ரஞ்சமாக இருக்குமோ அது மாதிரி விஷயத்த மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இது முறையாக பாகவதம் படித்த மாதிரியே இருக்காது. எல்லாம் சுருக்கமாக 2 மணி நேரத்தில் முடிக்கணுமே, வேறு என்ன பண்ணுறது? 7 நாளில் சப்தாக முறையில் பாகவதம் சுருக்கமாக சொல்லும்பொழுது அப்போ என்ன ஆகும்? உண்மையான ரசத்தை அனுபவிக்க முடியாது. தொடர்பு கெட்டு போயிடும். ஏதோ ஒரு கதையாக கெட்டு போயிடும். அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக பலன் கிடைக்காது. அப்போது
இவர்கள் புத்தியற்றவர்களால் தப்பான முறையில் புரிந்து கொள்ளப்படும் ராசநடனத்தை பற்றிய விஷயத்தில் மூழ்கி விடுகின்றனர். அந்த ராசலீலை பற்றி விரிவாக பேசுவாங்க. அவர்கள் சிலர் இதை ஒழுக்கங்கெட்ட நூல் என்று நினைக்கின்றனர். சில பேர் பழப்புக்கு பாகவதம் பண்ணுறோம் சொல்கிறவங்க. மற்றும் சிலர் தங்களின் சொந்த முட்டாள்தனமான விளக்கங்களால் அதை மூடி மறைத்து விட பார்க்கின்றனர். இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. இந்த ராசலீலை மறைக்கிறதும் தப்பு, அதே சமயத்தில் இந்த ராசலீலையை தவறாக வர்ணிக்கிறதும் தப்பு. அதான் முறையாக பாகவதம் குருஷீல பரம்பரையில் கேட்கணும். மற்றும் சிலர் தங்களின் சொந்த முட்டாள்தனமான விளக்கங்களால் அதை மூடி மறைத்து விட பார்க்கின்றனர். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற எவ்விதமான விருப்பமும் அவர்களுக்கு இல்லை. எனவே ரசத்தை அறிய விரும்பும் உண்மையான மாணவன் சுகதேவ கோஸ்வாமியின் சீட பரம்பரையில் வருபவரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை முறையாக கேட்டறிய வேண்டும். அத்தகையவர் பாகவதத்தை அதன் முதல் துவக்கத்திலிருந்து விளக்குகிறார். முதல் அத்தியாயத்திலிருந்து பாகவதம் படிக்கிறார். ஆன்மீக ஞானத்தில் மிக குறைந்த அறிவை பெற்றுள்ள கருமிகளை மகிழ்விப்பதற்காக இந்த பௌதிகமான மக்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடியாக சொல்கிறது, கதையை மனோரஞ்சகமாக கிண்டலாக சொல்கிறது, கேலியாக சொல்கிறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. இப்படிப்பட்டவங்க வாக்கெல்லாம் பாகவதம் கேட்டால் பக்தியும் உண்டாகுது, ஒன்றும் உண்டாகாது. மனசு தான் இன்னும் கலங்கமாகும். அவரெல்லாம் வேசபீடத்தில் உட்காரத்துக்கு அது தகுதியே கிடையாது. ஆமாம், பாகவத்தை விட்டு பௌதிகமாக பேசணும், காமெடி பேசுகிறேன், சினிமா பற்றி பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன், இது பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் கலந்தடிப்பாங்க அப்படியே உபன்யாசத்தில். அப்படிப்பட்ட ஒரு வாக்கெல்லாம் பாகவதம் கேட்கக்கூடாது. அவங்களாம் அப்போ தான் நீங்கள் சன்மானம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மனோரஞ்சகமாக காமெடியாக நிறைய சொல்கிறது, மக்கள் சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய அந்த மக்கள் ரசிப்பு தன்மையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மனோரஞ்சகமாக மக்களுக்கு நிலைக்கு இறங்கி சொல்லுவாங்க. பாகவத நிலைக்கு பாகவத நிலைக்கு உயர்ந்த நிலை ஏறி சொல்ல மாட்டாங்க, பாகவத நிலைக்கு உயர்ந்து சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இவர்கள் பாகவத்துக்கும் இவன் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, பரமலௌகிகமாக இருக்கும் அவங்க சொல்கிறது. அதுமாதிரி ஆட்களத்தில் பாகவதம் கேட்கக்கூடாது. அதனால் கருமிகளை மகிழ்விப்பதற்காக மனம் போனவாறு அவர்கள் விளக்குவதில்லை, யார் பாகவதர்கள். ஆனால் இதுபோல் ஆன்மீக ஞானத்தில் மிக குறைந்த அறிவை பெற்றுள்ள கருமிகளை மகிழ்விப்பதற்காக இவர்கள் பௌதிகவாதிகள்லாம் அது மாதிரி காமெடியாக அது இதுன்னு பௌதிகமான விஷயங்கள்லாம் கலந்து சொல்கிறது. குடும்ப விஷயத்தெல்லாம் யாரும் வீட்டில் மனைவி மதிக்க மாட்டாங்க பற்றியா அதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்தெல்லாம் கூட கலந்து விட்டால் தான் மக்கள் மனோரஞ்சகமாக கேட்பாங்க. அப்போ எப்படி அந்த பரிசுத்தமான விஷயத்தை அளிக்க முடியும்? உங்களுக்கால அளிக்க முடியாது. மக்கள் ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ, 4 பேர் கேட்டாலும் நல்ல அதிகாரியாக இருந்தால் அவங்களுக்கு பாகவதம் சொன்னால் ரசித்து சொல்லலாம் கிருஷ்ணனுடைய பெருமைகளை. இல்லைன்னா வச்சிங்களேன், பௌதிகவாதிகள் கேட்குறேன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன்னா அது பாகவதமாக இருக்காது. ஆனால் உண்மையான பக்தர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. மிக குறைந்த அறிவை பெற்றுள்ள கருமிகளை மகிழ்விப்பதற்காக மனம் போனவாறு அவர்கள் விளக்குவதில்லை பாகவதர்கள். ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் கவனத்துடன் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே சுகதேவ கோஸ்வாமி அல்லது அவருடைய உண்மையான பிரதிநிதியின் வாய் வழியாக அமிர்தம் போன்ற ரசத்தை பருகுவதன் மூலம் உண்மையும் மன உறுதியும் உள்ள ஒருவர் வேத அறிவின் கனிந்த பழத்தை உடனே அனுபவிக்க முடியும். வேத கனிந்த பழமாகிய பாகவதத்தை உடனே அனுபவிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஏற்கனவே ஒரு ஓரலாக சொல்லியிருக்கோம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்போ கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கோம். எவ்வளோ புரிஞ்சால் போதும். நம்ம திருப்பி இந்த ஸ்லோகத்தை கேட்டு இப்போ நம்ம படித்ததை அப்படி திருப்பி கேளுங்க, மனசு நல்லா ஆழமாக பதிச்சுட்டோம். அது பிறகு இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் நீங்களே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. புரியுதுங்களா? ராம 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 ராம். ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமல்லிக்கு ஜெய். சகல வைஷ்ணவர் की जय. वृंदावन धाम की जय. माया बुद्धाम की जय. सगल साधुमल की जय. सीतापदे राम 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 राम. नमो विष्णुपदाय कृष्णपस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाशातीर्थधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा. हरे कृष्ण 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. सीतापदे राम 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 राम.
ஸ்ரீராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம.